தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 9th Mathematics Chapter 9 Probability Exercise 9.1 Question number 7. A manufacturer tested 7,000 lead lights at random. இந்த ரெண்டாம் முறையில் ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு உற்பத்தியாளர் டெஸ்ட் பண்ணுறாரு 7,000 லெட் லைட்ஸ். இப்போது ஒரு மேனுஃபேக்சரர் உற்பத்தியாளர் 7,000 லெட் லைட்ஸை உற்பத்தி செஞ்சு வச்சுருக்காங்க. அதை ரெண்டாம் முறையில் டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இந்த 7,000 லெட் லைட்ஸில் அங்கங்கே ஒன்று எடுத்து அவர் எடுக்கிற லெட் லைட்டை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது. அது மாதிரி அங்கங்கே ஒரு லெட் லைட் எடுத்து ஏன் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம 7,000 லெட் லைட்ஸ் செக் பண்ண முடியாது இல்லையா, டெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. அதனால் அதிலும் அங்கங்கே ஒரு லெட் லைட் எடுத்து டெஸ்ட் பண்ணுறாரு. அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எல்லா லெட் லைட்டையும் செக் பண்ண முடியாது, டெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக அங்கங்கே ஒரு லெட் லைட் எடுத்து இங்கே டெஸ்ட் பண்ணுறாரு. அதுதான் ரெண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டம்னா அவர் எடுக்கிற லெட் லைட்டை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியக்கூடாது, முன்ன பின்ன எதுவுமே தெரியக்கூடாது. ஓகேவா? அதாவது நல்ல லெட் லைட்டா இல்லை டிஃபெக்டிவ் லெட் லைட்டா அப்படின்னு எதுவுமே தெரியக்கூடாது. ஓகேவா? A manufacturer tested 7,000 lead lights at random முறையில் இந்த 7,000 லெட் லைட்ஸை டெஸ்ட் பண்ணுறாரு. அதாவது இந்த 7,000 லெட் லைட்ஸ்லேருந்து அதாவது அப்பப்போ ஒன்று அங்கங்கே ஒன்று எடுத்து டெஸ்ட் பண்ணுறாரு. ஓகேவா? சரி. அண்டு ஃபவுண்ட் தட் கண்டுபிடிக்கிறார், டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறார். என்ன கண்டுபிடிக்கிறான்னு பாருங்கள். 25 ஆஃப் தெம் வேர் டிஃபெக்டிவ். 25 ஆஃப் தெம், இந்த 7,000 லெட் லைட்ஸில் 25 லெட் லைட்ஸ் வேர் டிஃபெக்டிவ் குறைபாடு உடையதாக கண்டுபிடிக்கிறார். அதாவது ஒழுங்காக இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். ஓகேவா? டோட்டலாக 7,000 லெட் லைட்ஸ் இருக்குது. இதில் 25 லெட் லைட்ஸ் டிஃபெக்டிவ் லெட் லைட்ஸ், அதாவது குறைபாடு உடைய லெட் லைட்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள். If a lead light is selected at random முறையில் இந்த 7,000 லெட் லைட்லேருந்து ஒரு லெட் லைட்டை செலக்ட் பண்ணுறார். செலக்ட் பண்ணும்பொழுது வாட் இஸ் தி ப்ரோபபிலிட்டி தட் தி செலக்டட் லெட் லைட் இஸ் ஏ டிஃபெக்டிவ் ஒன். இவர் செலக்ட் பண்ணுறார் இல்லையா, அந்த செலக்ட் பண்ணக்கூடிய லெட் லைட்டு செலக்டட் லெட் லைட் இஸ் ஏ டிஃபெக்டிவ் ஒன் குறைபாடுடைய லெட் லைட்டாக இருப்பதற்கான ப்ரோபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரோபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? டோட்டலாக 7,000 லெட் லைட்ஸ் இருக்குது. இதில் டிஃபெக்டிவ் லெட் லைட்ஸ் எவ்வளோ இருக்கும்? 25 இருக்குது. இப்போது அந்த 7,000 லெட் லைட்ஸ்லேருந்து ஒரு லெட் லைட்டை செலக்ட் பண்ணுறாரு. அந்த செலக்டட் லெட் லைட் இஸ் ஏ டிஃபெக்டிவ் ஒன் குறைபாடுடைய லெட் லைட்டாக இருப்பதற்கான ப்ரோபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் டிஃபெக்டிவ் லெட் லைட்ஸ் எவ்வளோவோ அதுதான் ஷார்ட்டாக சொன்னோன்னா. மொத்தம் எவ்வளோ? 7,000. அதில் டிஃபெக்டிவ் லெட் லைட்ஸ் எவ்வளோ? 25. ஸோ 25/7,000 இதுதான் ஷார்ட்டாக சொல்லணும். அப்படின்னா இருந்தாலும் நம்ம இதை நீட்டாக பார்க்கணும். ஓகேவா? ஃப்ரம் தி கிவன் டேட்டா total number of lead lights 7,000. total number of lead lights 7,000. ஓகேவா? in which இதில் டிஃபெக்டிவ் லெட் லைட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25. டிஃபெக்டிவ் லெட் லைட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 டிஃபெக்டிவ் லெட் லைட்ஸ். therefore good lead lights is equal to 7,000 minus 25 is equal to 6,975. இது தேவையில்லை, நான் சும்மா போட்டிருக்கோம். ஓகேவா? சரி. ஓகே சார். எஸ் பாருங்கள். எஸ் இஸ் ஈக்குவல் டு குட் லெட் லைட்ஸ் ப்ளஸ் டிஃபெக்டிவ் லெட் லைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் லெட் லைட்ஸ். எஸ்னால் என்னப்பா? சாம்பிள்ஸ் வைஸ். அதை மொத்தமாக அந்த இதில் இருக்கிறது எல்லாமே என்னெல்லாம் இருக்குது? குட் லெட் லைட்ஸ் இருக்குது, டிஃபெக்டிவ் லெட் லைட்ஸ் இருக்குது.
ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்லைட்ஸ் இது ரெண்டு சேர்ந்து தான் டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்லைட்ஸ். லெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா 6975 ப்ளஸ் டிஃபெக்டிவ் லெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா 25 இஸ் ஈக்குவல் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 7000 லெட்லைட்ஸ். திஸ் இம்ப்ளைஸ் தட் நம்பர் ஆஃப் எஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000. டோட்டலாக எவ்வளோ லெட்லைட்ஸ் இருக்கு? 7000 லெட்லைட்ஸ். ஓகேவா? இப்போது பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். வாட் இஸ் தி ப்ரோபபிலிட்டி தட் தி செலக்டட் லெட்லைட் இஸ் ஏ டிஃபெக்டிவ் ஒன்? அவர் செலக்ட் பண்ண லெட்லைட் வந்து ஒரு குறைபாடுடைய லெட்லைட்டாக இருப்பதற்கான ப்ரோபபிலிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இங்கே எஸ்லேருந்து இந்த டிஃபெக்டிவ் லெட்லைட்டை வந்து நம்ம வெளியில் எடுக்கணும். ஓகேவா? ஸோ பாருங்க, இந்த வெளியில் எடுக்கக்கூடிய நிகழ்ச்சியை இ அப்படின்னு வச்சுப்போம். லெட் இ பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் டிஃபெக்டிவ் லெட்லைட்ஸ் ஃப்ரம் எஸ்லேருந்து டிஃபெக்டிவ் லெட்லைட்ஸை பெறக்கூடிய நிகழ்ச்சி என்னது? இ. அப்போது இ இஸ் ஈக்குவல் டு எஸ்ஸில் பாருங்கள் டிஃபெக்டிவ் லெட்லைட்ஸ் எங்கே இருக்கு பாருங்க. அது எவ்வளோ டிஃபெக்டிவ் லெட்லைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 டிஃபெக்டிவ் லெட்லைட்ஸ் இருக்குது. 25 டிஃபெக்டிவ் லெட்லைட்ஸ் இருக்குது. ஓகேவா? 25 டிஃபெக்டிவ் லெட்லைட்ஸ். திஸ் இம்ப்ளைஸ் த நம்பர் ஆஃப் இ என்ற செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். எத்தனை லெட்லைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25. ஓகேவா? ஸோ பி ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு இது டிஃபெக்டிவ் லெட்லைட்டோட ப்ரோபபிலிட்டி. இன்றது என்னது? டிஃபெக்டிவ் லெட்லைட்டோட பெறக்கூடிய நிகழ்ச்சி அதனுடைய ப்ரோபபிலிட்டி தான் கொஸ்டினை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பாருங்கள். ப்ரோபபிலிட்டி தட் தி செலக்டட் லெட்லைட் இஸ் ஏ டிஃபெக்டிவ் ஒன். ஸோ பி ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இ பை நம்பர் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் இ எவ்வளோ 25 பை நம்பர் ஆஃப் எஸ் எவ்வளோ 7000. ஷார்ட் பண்ணாமா 5 டேபிள் அடிங்க. 5 is 25. ஸோ 5 டேபிள் அடிச்சுமா பாருங்கள். 1 5 is 5. அப்போ 7லேருந்து 5 போச்சுன்னா ரிமைண்டர் என்ன 2. அந்த 2 பக்கத்து நம்பர் எவ்வளோ சேர்த்திங்கன்னா 20. ஸோ 4 5 is 20. அதுக்கப்புறம் இந்த 2 0 எடுத்து அப்படியே போட்டுருங்க. ஸோ 5 by 1400. திரும்பவும் 5 டேபிள் அடிங்க. 1 5 is 5. 14ல் பார்த்தீங்கன்னா 2 5 is 10. ரிமைண்டர் எவ்வளோ 4. அந்த 4 பக்கத்து நம்பர் எவ்வளோ சேர்த்திங்கன்னா 40. 8 5 is 40. திரும்ப உங்கள் ஒரு 0 இருக்குது இல்லையா, அந்த 0 எடுத்து வந்து இடத்துல போட்டுருங்க. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 1/280. இதுக்கப்புறமா இதை ஷார்ட் பண்ண முடியாது. ஓகேவா? இவ்வளோ தான் ஆன்சர். ஓகே சார். இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தடு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் என்ன நம்ம வேறு மாதிரியா அல்டர்னேட் மெத்தடில் போடணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அல்டர்னேட் மெத்தட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈஸியாக அல்டர்னேட் மெத்தட் ஃப்ரம் தி கிவன் டேட்டா total number of leadlights 7000. total number of leadlights 7000 in which இதில் defective leadlights எவ்வளோ 25 and found that 25 of them were defective. ஓகேவா சார்? இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபெக்டிவ் லெட்லைட்டுடைய ப்ரோபபிலிட்டி என்ன? ப்ரோபபிலிட்டின்னா என்னப்பா, மொத்தத்தில் என்ன கேட்குறாங்களோ அதில் அது எவ்வளோ அப்படின்றது தான். மொத்தம் 7000 லெட்லைட்ஸ் இல்லையா, அதில் டிஃபெக்டிவ் லெட்லைட்ஸ் எவ்வளோ 25. இவ்வளோ தான் சார். பார்க்கலாமா? தி ப்ரோபபிலிட்டி தட் இஸ் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிஃபெக்டிவ் லெட்லைட்ஸ். டிஃபெக்டிவ் லெட்லைட்ஸோட ப்ரோபபிலிட்டி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு எதனுடைய டிஃபெக்டிவ் லெட்லைட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் லெட்லைட்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்லைட்ஸ். அதாவது மொத்தத்தில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய என்ன எதனுடைய ப்ரோபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோமோ அதனுடைய நம்பர். ஸோ இவ்வளோ தான் ஷார்ட்டாக. இதுதான் ஈஸி. ஓகேவா? அதனால் இது தப்புன்னு சொல்ல முடியாது, இதுவும் கரெக்டு தான். ஓகேவா? ஸோ இது புரியாதவங்க இதை புரிஞ்சுங்க. இஸ் ஈக்குவல் டு டிஃபெக்டிவ் லெட்லைட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25.
25 by டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்லைட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000. ஓகேவா சார் பார்க்கலாமா? 5 5 is 25. 1 5 is 5, remainder 2. ஸோ அந்த 2 பக்கத்து நம்பரோட சேர்த்தோம்னா 20. 4 5 is 20. ஸோ அந்த 2 ஜீரோ தூக்கி அப்படியே போட்டுருங்க. ஓகேவா 5 by 1400. திரும்பவும் ஷார்ப் பண்ணுங்க 5 டேபிளாலே. 1 5 is 5. 2 5 is 10. ஸோ ரிமைண்டர் எவ்வளோ 4. அந்த 4 பக்கத்து நம்பரோட சேர்த்திங்கன்னா 40 வருதா? ஸோ 8 5 is 40. திரும்பவும் இந்த ஜீரோ இருக்குது இல்லையா, இந்த ஜீரோ தூக்கி இந்த இடத்துல போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் 1/280. இதை இந்த டேபிளால் ஷார்ப் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேவா? இந்த ஆன்சர் நேராக இந்த இது எழுதிங்க, கொஸ்டின் எழுதிங்க. தி ப்ரோபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் லெட்லைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/280. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.